பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் போன் தாக்கத்தினால சில எக்டர்ஸ்மார், அதாவது நடிகர்களை விரும்பி நேசிச்சு அவங்க தான் எங்கட ஹீரோன்னு நினைச்சு அவங்களோட படத்தை பார்த்து மட்டும் இல்லாம அவங்க கொடுக்கிற பேட்டிகளை பார்த்து அவங்களோட நாத்திய சிந்தனையினால ஈர்க்கப்பட்டு பிள்ளைகள் ஒரு வழியில வாப்பா அம்மாக்கு தெரியாது. வாப்பா அம்மா நினைப்பாங்க என்ன எங்கட பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறாங்க, எங்கட பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது மதரசாவுக்கு போகுது. ஆனா அந்த பிள்ளையோட கொஞ்சம் பேசி பார்த்தா நான் தொழுது ஒண்ணும் கிடைக்குது இல்ல, நான் இபாதத் செஞ்சு ஒண்ணும் கிடைக்குது இல்ல, இதெல்லாம் சும்மா இந்த உலகம் இப்படி வருது, மௌத்து ஒண்ணு இருக்குதா, மௌத்துக்கு பிறகு கபருக்குள்ள போய் பாருங்க எல்லாரும் மண்ணோட மண்ணாய் உக்கி போறாங்க, யாருக்கு அங்க சொர்க்கத்து இன்பம் கிடைக்குது, யாருக்கு நரகத்துல அங்க நரக படுகொலியா யார கபரு இருக்குது யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. வாப்பா அம்மாவோட டிபேட் பண்றாங்க. நாங்க பார்த்த அம்மா வாப்பா அவங்க முசல்லாவோட இருப்பாங்க, தொழுகையோட இருப்பாங்க, ஓதலோட இருப்பாங்க. அவங்கள பார்க்க எங்களுக்கு ஈமான் கூடும். இப்ப நாங்களும் பிஸி, நாங்க பிள்ளையோட பேச எங்களுக்கு நேரம் இல்ல, பிள்ளைகளுக்கு குர்ஆனை இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்ல. நாங்க 5 மணிக்கு 8 மணிக்கு காலையில கடைக்கு போனா திரும்ப வார 8 மணிக்கு நாங்க டயர்டாய் அப்படியே போனை பார்த்து தூங்கிடுறோம். இப்படியே நாள் கழியுது. பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஸ்கூல் வேலைன்னு போனை கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஸ்கூல் வேலை எவ்வளவு நேரம் செய்வாங்க, அதோட போனை பாக்குறாங்க, அவங்க பாட்டை பாக்குறாங்க, படத்தை பாக்குறாங்க, அந்த நடிகரால ஈர்க்கப்படுறாங்க. இப்படியான சிந்தனைகள் மாசுபடுத்தப்பட்டு பிள்ளைகளுக்கு மத்தியில சர்வசாதாரணமா ஷைத்தான் வழிகெடுக்க இலகுவான தன்மையில் இன்று இருக்கிறார்கள் பிள்ளைகள். இதை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற அதிகமான பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு இலகுவான நிலையில், ஷைத்தானுக்கு லேசு, அவங்களோட பேசுற லேசு.